எட்டியதோ 8 வயது. இந்த சிறுபடைப்பை கேட்குறதுக்கு முன்னாடி என் சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு வாங்க கேட்போம். எட்டியதோ 8 வயது. சிட்டுக்குருவிகளாய் சிறகடித்து பறந்து வந்தனர் சிறுமிகள் இருவர். சகோதரிகளுக்கு சந்தேகம் ஒன்று எழவே சரியான விடை தேடியே அணுகினர் அவர்களது தாயை. தங்கள் இருவரில் அழகு யார் என 8 வயதிற்குள் அவர்கள் மனதில் எழும்பியதோர் போராட்டம். காலத்தின் கொடுமையடா அது. அறிவை வளர்க்கும் வயதில் அழகை பற்றிய சிந்தனை. பால்வடியும் முகங்களில் பல அழகு சாதனங்களால் பூசிய ஒப்பனை. இதுவே சிந்திக்க வைக்கும் வேதனை. எங்களில் அழகு யார் என கேட்ட கேள்விக்கு அந்த தாயோ, விழுகின்ற அருவி, ஓடுகின்ற நதி, இரண்டில் எது அழகு என்று கேட்டால் இரண்டுமே அழகுதானே உங்களைப் போல என்று பதில் சொல்லியே நகர்ந்தால் நாசுக்காக. பதில் கிடைக்காது துரத்திய அந்த பிள்ளைகளை தடுத்து நிறுத்திய அந்த தாய் அவர்களை நோக்கியே, நீங்கள் எட்டியதோ 8 வயது, எட்டாததோ உலகளவு. புறத்தின் அழகை புறக்கணித்து அகத்தின் அழகை ஆட்கொள்பவர் எவரோ, உங்களில் எவரோ அவரே உண்மையான பேரழகு என்று அன்பாய் சொன்னாள். அந்த தாயின் ஒப்பனையில்லா முகமும் மையிடா கண்களும் சாயம் பூசா உதடும் தந்ததோ அவளுக்கு இயற்கையான அழகு. மஞ்சள் பூசிய முகத்தில் குங்கும பொட்டுடன் இருந்த அழகு தேவதையோ அறிவுரை சொல்லி நகர்ந்தாள் தன் பிள்ளைகளுக்கு. நன்றி, வணக்கம்.